ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தினமும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற பொது அறிவு கேள்விகளை நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்ச் மாதம் டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க, ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் வந்த கேள்விகளை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் நடந்த தேர்வுங்கிறதுனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க, வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வி வரலாறு கேள்விங்க. கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் யாவை? 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதோடு தொடர்புடைய பத்திரிகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடை 2ம் 4ம் சரி. அப்போ சி தான் ஆன்சர். 1917 என்ன உருவாக்கப்பட்டது? சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். இதை சில இடங்களில் எஸ்ஐஎல்எஃப் இப்படியும் சுருக்கமாக கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீதி கட்சிங்க. நீதி கட்சி தான் 1916 உருவாக்கியிருப்பாங்க. இங்கே 1917 போட்டிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 1916 வருஷம் நவம்பர் மாதம் 20 உருவாக்கியிருப்பாங்க. 30 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய பத்திரிகைகள்னு பார்த்தீங்கன்னா 3 பத்திரிகைங்க. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், அதுவே தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகை. மொத்தம் 3 பத்திரிகையை இந்த நீதி கட்சி வெளியிட்டிருக்கும். சரிங்களா? அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு டாபிக் தான். நம்முடைய மெயின் சேனலில் இந்த நீதி கட்சியை பற்றி 20 கேள்வியை ரெடி பண்ணி போட்டிருக்கோம். முக்கியமான கேள்விகள் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 கேள்வி தான் இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். இதுவும் வரலாறு கேள்வி தான். கு. காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தது யார்? இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை, பட் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க போல இருக்குது. விடை ஈவி ராமசாமி. அதாவது தந்தை பெரியாருங்க. தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு. கு. காமராஜர் ஐயா, இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். இவருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15. ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாள். இதையும் கேட்டிருக்காங்க, கல்வி வளர்ச்சி நாள். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். இதுவும் வரலாறு கேள்வி தான். எப்போது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கை சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவித்தார்? சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாக்கியிருப்பார். அதை எப்போ உருவாக்குனாருன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வருஷம் நமக்கு தெரியும், 1939 தெரியும், ஆனால் எந்த மாதம்னு தெரியாது. ஸோ இது ரொம்ப கடினமான கேள்வி தான். விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1939 என்பது சரி. ஜூன் மாதம் 1939 உருவாக்கியிருப்பார். இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். 1938 இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். காந்தி இவரோட ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் அதிலிருந்து வெளியே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறத 1939 ஜூன் மாதம் உருவாக்கியிருப்பார். அப்போ விடை பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி தான். இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஸ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. இண்டிகோ பிளான்டிங் மிரர், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க. இண்டிகோ கழகம்னு நம்ம படிச்சிருப்போம். 10th கொடுத்துருப்பாங்க. 1859 60 இந்த காலகட்டங்களில் வங்காளத்தில் நடந்திருக்கும்.
குறிப்பாக வங்காளத்தில் நாடியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் உருவாகியிருக்கும். இண்டிகோ கழகம் இதை வச்சு தான் நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை வந்து தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற வங்காள நாடகத்துடைய மொழிபெயர்ப்பு தான் இண்டிகோ பிளான்டிங் மிரர். சரிங்களா? இதை கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, யோசிச்சா இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது? கிராமப்புற குழுக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா சியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2016 பிப்ரவரியில் உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதை வந்து கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2016 உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், அதை வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமாக அது எப்போ உருவாக்கப்பட்டது, எதோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டா போதும். சரிங்களா? அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி வந்து அறிவியல் கேள்விங்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது. காரணம்: தூண்டு மின்னியக்கு விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது தூண்டு மின்னியக்கு விசை எப்போதுமே அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கும். இது கரெக்டு தான். ஆனால் லென்ஸ் விதி என்பது ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறாது. இது வந்து தவறு. அப்போ காரணம் சரி, கூற்று தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து பொருளாதாரம் கேள்விங்க. தவறான பொருத்தத்தை கண்டறிக. பாப்புலேஷனை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 இந்தியாவின் மக்கள் தொகை 121.09 கோடி. இது கரெக்டு. 2001 முதல் 2011 வரை ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது 1.64%. கரெக்டு தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 1.66ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட சேம் தான். சரிங்களா? அப்போ இதுவும் சரிதான். 1951 இந்திய மக்கள் தொகை என்பது 28.83 கோடி கிடையாது, தப்பு. அப்போ மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.11 கோடி. அதாவது எப்படி டெப்த்தாக கேட்டிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்காங்க. 2001 இந்திய மக்கள் தொகை 120 கோடி கிடையாது, 102.7 கோடி. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான பொருத்தத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4 இதுதான் தவறான பொருத்தம். சரி, இந்த ஏரியாவிலேருந்து எப்படி அடுத்த தேர்வில் கேள்வி வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கேட்குறது வந்து பெரும்பிளவு ஆண்டுன்னா என்ன, சிறு பிளவு ஆண்டுன்னா என்ன, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னா என்ன, இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதை மட்டும் டெப்த்தாக பார்த்துக்கோங்க போதும். அதாவது 1921 என்பது பெரும்பிளவு ஆண்டு, 1951 என்பது சிறு பிளவு ஆண்டு, 1961 என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 2001 என்பது 1 பில்லியன் ஆண்டு. ஏன்னா மக்கள் தொகை 100 கோடியை தாண்டி போச்சு. 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. நல்லா கவனிங்க, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. என்ன காரணம்னா 2011 மக்கள் தொகையில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, முதியவர்களின் எண்ணிக்கை கம்மி, இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம். ஸோ இதை வந்து மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதை டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இதிலிருந்து தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி வந்து பாலிட்டி கேள்விங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகையல்லாதது எது? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் சில பார்வையாளர்களை வச்சுருப்பாங்க. பார்வையாளர் மீன்ஸ் அப்சர்வர். அதாவது எலெக்ஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக சில பார்வையாளர்களை நியமிப்பாங்க. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா பொது பார்வையாளர் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்குது, நுண் பார்வையாளர்கள் அதாவது மைக்ரோ அப்சர்வர் இருக்காங்க, காவல்துறை பார்வையாளர்கள் இருக்காங்க, குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அப்படிங்கிற கேட்டகிரி இல்லை. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது. ஸோ இது வந்து வராதுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு எலெக்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாமா? சிம்பிளாக பார்த்துடலாமா? இந்தியாவுடைய முதல் எலெக்ஷன் என்பது 1951-52 நடந்திருக்கும். இந்தியாவுடைய
முதல் மக்களவை தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருந்த மக்களவை இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 489 இடங்கள். இதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 364 இடங்கள். காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இந்த முதல் தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாங்கன்னா 54 கட்சிகள் போட்டியிட்டு இருப்பாங்க. இந்த தேர்தலானது 4 மாதம் நடந்திருக்கும். இதை 11th கொடுத்துருப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சும் கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், பாலிட்டி கேள்வி தான். மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எது மாநில பட்டியலில் வரும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? மாநில பட்டியல்னா எது, மத்திய பட்டியல்னா எது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே கேட்டிருக்கிறது கொஞ்சம் எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. வங்கி, பேங்க்கு, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள் எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீர் பாசனம் என்பது தான் மாநில பட்டியலில் இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி பாலிட்டி கேள்வி தான். இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவிக்காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. குடியரசுத் தலைவர்களுடைய வரிசை நமக்கு தெரியணுங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 பேரில் முதல்ல வர்றவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன், இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதற்கு அடுத்து விவி கிரி வருவாங்க. அதற்கு அடுத்து பக்ருதீன் அலி அகமது வருவாங்க. அதற்கு அடுத்தது என் சஞ்சீவ ரெட்டி வருவாங்க. ஸோ அப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், குடியரசுத் தலைவருடைய வரிசையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்வுலையும் இதே மாதிரி கேள்வி வரவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது பாலிட்டி கேள்வி தான். அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. சொத்துரிமை எப்போ நீக்கப்பட்டது, எதன் மூலம் நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 44வது சட்டத்திருத்தம் 1978 செய்யப்பட்டிருக்கும். அதன் மூலமாக தான் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து தூக்கிட்டாங்க. சரி, இப்போ எங்கே இருக்குது? இது என்ன பண்ணாங்க அப்படின்னா 31வது பிரிவில் இருந்ததை இப்போ 300A கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதே மாதிரி 3வது பகுதியில் இருந்ததை 12வது பகுதி கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரிங்களா? அதாவது பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 31லேருந்து 300A போயிடுச்சு. பகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 3வது பகுதியிலிருந்து 12வது பகுதிக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்ட உரிமையாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள், வரலாற்று கேள்வி தான். சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? சிந்துவெளி மக்களுடைய ஆயுதங்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் வெண்கலம். அதாவது சிந்துவெளி மக்கள் காலம் என்பது வெண்கல காலம், செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செம்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத உலோகம்னு பார்த்தீங்கன்னா இரும்பை பற்றி தெரியாது, அதே மாதிரி குதிரையை பற்றி தெரியாது. சரிங்களா? தெரியாதது தான் கேட்டிருக்காங்க. அதாவது இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட்டு போடணும்னா இந்த சேனல் வழியாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுவே டாபிக் வைஸ், இப்போ சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பில் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது, 11 எத்திக்ஸு, 11 ஹிஸ்ட்ரியிலலாம் இருக்குது. இதை நான் டெஸ்ட்டு போடணும் சார் அப்படின்னா இதை கூட நம்ம ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கோம். குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற நம்முடைய மெயின் சேனலில் அதை வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட்டையும் போட்டு பாருங்கள். சரிங்களா? இண்டிவிஜுவல் டாப்பிக்கை நம்ம அங்கே தான் போட்டுக்கிட்டுருக்கோம். இதில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை மட்டும்தான் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா குப்தர்களை முடிவுக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஹானர்கள். ஸ்கூல் புக்கில் ஹூனர்கள்னு போட்டிருப்பாங்க, இங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஹூன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சும் போட்டுக்கலாம். இந்த ஹூனர்கள் யார் காலத்தில் படையெடுத்து வந்தாங்க இது தெரிஞ்சிட்டா போதும். ஸ்கந்தகுப்தர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஸ்கந்தகுப்தர் அவர் காலத்தில் தான் ஹூனர்கள் படையெடுத்து வந்திருப்பாங்க. யார் தலைமையில் படையெடுத்து வந்தாங்கன்னா தோரமானர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தலைமையில் படையெடுத்து வந்தாங்க. படையெடுத்து ஸ்கந்தகுப்தர் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஸ்கந்தகுப்தரும் என்ன பண்ணார்னா அந்த படையெடுப்பை தடுத்தார். இருந்தாலும் 12 வருடம் கழித்து மீண்டும் ஹூனர்கள் குப்த பேரரசை தாக்கி அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஹூனர்கள் தான். அடுத்த கேள்வி, எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் இருந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில்
ஒரு பெரிய குளம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மொஹஞ்சதாரோ. இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கோம்? முகத்தை போய் குளத்தில் கழுவிட்டு வா, இப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி அறிவியல் கேள்விங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும் பொழுது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய செறிவு 100 ppm தாண்டிருச்சுன்னா அது வந்து சைலண்ட் கில்லராக மாதிரி எல்லாரையும் கொன்றுது. அது என்னன்னு கேட்குறாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO, கார்பன் மோனாக்சைடு. இதனுடைய செறிவு 100 ppm தாண்டிருச்சுன்னா அதுதான் சைலண்ட் கில்லர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து புவியியல் கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்கள், அது அமைந்துள்ள மாவட்டங்கள், இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர் வந்து சென்னையில் இருக்குங்க. இது தெரிஞ்சதோட ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 2 அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம். மற்றது கூட குழப்பற மாதிரி இருக்குது. எண்ணூர் என்பது குழப்பற மாதிரி இல்லை, சரிங்களா? எண்ணூர் வந்து சென்னையில் இருக்குது, திருச்சோபுரம் வந்து கடலூரில் இருக்குது, புன்னைக்காயல் தூத்துக்குடியில் இருக்குது, திருக்கடையூர் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அப்போ விடை சி தான் ஆன்சர். லொக்கேஷனை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து எக்கனாமிக் கேள்விங்க. 2030 வரையிலான இந்தியாவின் வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அதாவது 2030 இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும், அதுக்கு 10 பரிமாணங்கள் தேவைப்படுதுன்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் நீல பொருளாதாரம் என்பது எத்தனையாவது பரிமாணம்னு கேட்டிருக்காங்க. நீல பொருளாதாரம் இது வந்து எக்கனாமிக் கேள்வின்னு சொல்லலாம், ஆனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. விடை 6வது பரிமாணமுங்க. நீல பொருளாதாரம் என்பது 6வது பரிமாணம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது அறிவியல் கேள்வி தான். இந்தியாவில் கால்நடைக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? அதாவது கால்நடைக்காக ஒரு மருந்தை பயன்படுத்துகிறாங்க, அந்த மருந்து கழுகுகளை கொல்லுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன மருந்துன்னு கேட்டிருக்காங்க. விடை டைக்ளோஃபெனாக். டைக்ளோஃபெனாக் இந்த மருந்து தான் கழுகுகளுடைய எண்ணிக்கையை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நடப்பு நிகழ்வுலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டெப்த்தாக படிச்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். துணிப்பை பயன்படுத்துகிறத ஊக்குவிக்கிறது. இது வந்து ஓகே தான், இதுதான் கரெக்டு. அடுத்து 2வது பாயிண்ட்டு, இந்த திட்டம் ஊக்கத்தொகை மூலம் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை ஊக்குவிக்குதா? இது தப்பு. 3வது பாயிண்ட்டு, சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. இது கரெக்டு தான். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிக்கோளையும் நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 20வது கேள்வி. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இதுக்கு மேலே உங்களாலையும் கவனிக்க முடியாது, என்னாலையும் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, 20வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு, இதை அமைக்க பயன்படுத்தப்படும் அளவீடுகள், எந்தெந்த அளவீடுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10ஆம் வகுப்புலேயே இருக்குங்க, பொருளாதாரம் பகுதியில் இருக்கும். மல்டி டைமென்ஷியல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி, இந்த 3 வச்சு தான் பல்பரிமாண வறுமை குறியீடு உருவாக்கப்படும். இந்த 3 தாங்க, வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி, இந்த 3 தான் பயன்படுத்துவாங்க. இந்த பல்பரிமாண வறுமை குறியீடு என்பது
ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்ட முகமை, அதனால் 2010 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, 2010 கொண்டு வந்திருப்பாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து 2018 பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குறியீடு பெற்ற மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அதிகமான குறியீடு பெற்றது. குறைவான குறியீடு பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 கேள்வியோடு நிப்பாட்டிக்கலாம். அடுத்த வீடியோவை ரெடி பண்ண உடனே நம்ம எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ண போதும், மீதம் இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு தொடர்ந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.